Hi friends, I'm Sutina. நான் ஃபைனல் இயர் பிஹெச்எம்எஸ் படிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ரக் ஹனிமன்ஸ் பியூராவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ரக் அகோனைட் நாப்பலிஸ். ஸோ அகோனைட் அப்படின்னாலே அதோட காமன் நேம் மாங்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஃபேமிலி ரெனன்க்ளேசி ஃபேமிலி. இது ஏன் மாங்சூன் அப்படின்னா செயின்ஸ்லாம் தலப்பாக கட்டியிருப்பாங்க. இந்த பிளான்ட் பார்க்குறதுக்கு அதே மாதிரி இருக்கும். ஸோ இதனால் மாங்சூண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இந்த பிளான்ட் இந்த மெடிசனை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, the freshly expressed juice of plants at the time of commencement of flowering mixed with equal part of spirit of wine. அதாவது ஃப்ளவரிங் வர டைமில் இந்த பிளான்ட்லேருந்து ஜூஸ் எடுத்து மெடிசன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தென் நம்ம அக்கோனைட்னால் நம்ம பேசிக்காக நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது ஃபீவர், அதுக்கப்புறம் ரொம்ப ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இதெல்லாம் தான் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற ரெமெடி, இதெல்லாம் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரும். இன்ஃப்ளமேட்ரி கண்டிஷன்ஸ் கொடுப்போம். ஸோ இதை தவிர வேறு என்னென்னலாம் இருக்குது, நம்ம பேசிக்காக மற்ற புக்ஸில் படித்ததை விட வேறு என்னென்னலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றத இந்த ஹனிமன்ஸ் பியூராவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீஃபாக நம்ம எதுக்கு கொடுப்போம் அப்படின்னா, இன்ஃப்ளமேட்ரி கண்டிஷன்ஸில் வர ஃபீவர். இதோட டியூரேஷன் ஆஃப் த ஆக்ஷன் பார்த்திங்கன்னா 48 hours தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஒரு அக்யூட் ரெமடி. நம்ம க்ரானிக் கேஸ்க்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடாது. ஸோ இது நம்ம பெக்யூலியராக இதுதான் அப்படின்னு இந்த அக்கோனைட் தான் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் டோட்டாலிட்டிலாம் சேமாக இருந்தால் இது ஒரு டோஸ் கொடுத்தாலே போதும். ஒரு டோஸ்க்கு மேலே இந்த ட்ரக்கை கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா அவங்களுக்கு அந்த பேஷண்ட்டோட கண்டிஷனை வேர்ஸ் பண்ணிடும். தென் வேறு எதுக்கெலாம் பார்த்துருப்போம், க்ரூப்னால் என்ன ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சிவியர் கஃப், பார்க்கிங் கஃப் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ க்ரூப் மெம்பரேனஸ் லாரிஞ்சைட்டிஸ் இருக்கும். த கைண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த்ரோட் அண்ட் ஃபீஸஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இதோட ஆன்டிடோட் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஆசிட்ஸ் அண்ட் வைன்ஸ் ஆன்டிடோட் இட்ஸ் எஃபெக்ட்ஸ் அண்ட் சுடோ அதர் மெடிசன்ஸ் விச் கரஸ்பாண்ட்ஸ் palliatively or homeopathically to some in its troublesome symptoms produced by too large dose of unhomeopathic selection. இப்போ நம்ம அக்கோனைட் எக்ஸசிவாக கொடுத்து அந்த பேஷண்ட்டுக்கு வேர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, நம்ம வெஜிடபிள் ஆசிட்ஸை கொடுத்தோ ஒயினை கொடுத்தோ நம்ம இந்த மெடிசனை ஆன்டிடோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதோட ப்ரூவர்ஸ்லாம் யார்கிட்டலாம் இதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, த நேம் ஆஃப் ஹனிமன் டிசிபிள்ஸ் ஹூ அசிஸ்டட் ஹிம் டு திஸ் ப்ரூவிங் ஆர் ஆக்னர், கிராஸ், ஃபெட்ரிச் ஹனிமன், ஹார்ன்பர்க், ரக்கெட் சீனியர், ஸ்டாஃப் அண்ட் வேல். ஓகே, இவங்களெல்லாம் வச்சு தான் அக்கோனைட்டை ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அக்கோனைட்டோட மைண்ட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த அக்கோனைட் பேஷண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்றத நான் ஒரு ஸ்டோரி மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அக்கோனைட் பேஷண்ட்ஸ் எப்பயுமே ரொம்ப ஆங்ஸைட்டி, ரொம்ப ஃபியர்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு வெளியில் போகிறதுனா கூட அவங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்கும். அதாவது ஃபியர் ஆஃப் க்ரௌட், அதுக்கு பேர் ஆந்த்ரோஃபோபி அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியில் எங்கேயும் போக மாட்டாங்க. இவில்ஸ் தாட் இருக்கும் அவங்களுக்கு. பேய்னால் ரொம்ப பயப்படுவாங்க. நைட் டைமில் ரொம்ப பயப்படுவாங்க. எல்லாமே உங்களுக்கு ஃபியர்னாலே எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே ஸ்டார்ட் ஆகும். செஸ்ட் பெயின் அந்த மாதிரி எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே ஃபியரால் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் ரொம்ப வீப்பிங் டெண்டன்சி இருக்கும் உங்களுக்கு. வீப்பிங் அண்ட் ரிப்ரோச்சஸ். தென் ஃபியர்லெஸ் ஹீ ஷுட் ஃபால், தான் கீழே விழுந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம். தென் ஸ்லைட்டஸ்ட் ஒரு சின்ன ஒரு நாய்ஸை கூட இவங்களால தாங்க முடியாது. இவங்களுக்கு சிவியர் அவர்ஷன் டு மியூசிக் இருக்கும். மியூசிக்கை இவங்களால டாலரபிள் பண்ணவே முடியாது. தென் இப்போது எக்ஸசிவ் டெண்டன்சி டு பி சார்ட்டட், அதாவது இப்போ நம்ம விளையாட்டாக ஏதாவது பேசினா கூட அதை ஈஸியாக அவங்க சீரியஸாக எடுத்துக்குவாங்க. ஹி டேக்ஸ் எவ்ரி ஜோக் இன் எ பேட் பார்ட். சின்ன ஒரு ஜோக்காக இருந்தாலும் அவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு அதுக்கு வேண்டி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஷீ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஸ்போஸ் டு பி க்ராஸ், அதாவது ரொம்ப க்ரால்சம். எல்லாத்துக்கும் நம்ம விளையாட்டாக சொல்கிறத கூட அவங்களுக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஃபைட் பண்ணுவாங்க. அண்டு ரொம்ப ஹார்ஸாக பிஹேவ் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. அப்புறம் ரொம்ப சைல்டிஷ் கேரக்டரில் இருப்பாங்க. அந்தளவுக்கு மெச்சூரிட்டி இருக்காது. ரொம்ப ஆங்கர் வரும், ஆங்கர் டிஸ்பொசிஷன் இருக்கும். தென் மிஸ்ஆந்த்ரோஃபி, அதாவது அடுத்த பர்சன்ஸை கண்டா ஃபியர் இருக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் இவங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் லிவ்லி பவர் ஆஃப் இமேஜினேஷன், ரொம்ப இமேஜின் பண்ணுவாங்க. அதாவது இன்சேனாக, இப்போது அங்கே ஒரு திங்ஸ் இருக்காது, அங்கே இருந்துருமோ, நம்மளை அட்டாக் பண்ணிடுமோ, அந்த மாதிரி ஒரு ஃபியர்ஃபுல்லாகவே இருப்பாங்க. ரொம்ப ரெஸ்ட்லெஸ்னஸ் இவங்க. அதாவது ஒரு சடனாக ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க, ரொம்ப பதட்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் மெயினாக
அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா தான் இறந்துருவோமோன்ற பயம் அவங்களுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இந்த டைமில் இறந்துருவேன் அப்படின்னு வந்து அவங்க திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு நிறையா இருக்கும். தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, மார்டல் ஆங்ஸைட்டி ரெக்கரிங் ஃப்ரம் டைம் டு டைம். ஒவ்வொரு டைமுக்கும் உங்களுக்கு வந்து ஆங்ஸைட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். தென் லெமெண்டபிள் ஃபியர் ஆஃப் இம்பெண்டிங் டெத். அதாவது நம்ம இறந்துருவோமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது சின்ன ஒரு ஃபீவர் வந்தால் கூட, சின்னதாக ஏதாவது அடிபட்டால் கூட அந்த மாதிரி தாட் அவங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபியர் ஆஃப் சம் மிஸ்ஃபார்ச்சூன் ஹேப்பனிங் டு ஹிம். அதாவது ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுது நமக்கு அப்படின்ற ஒரு தாட் வந்து அவங்களுக்குள்ளே கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். பொதுவாக சொல்லணும்னா இதுதான் அக்கோனைட் பேஷண்ட்டோட மைண்ட். கீ பாயிண்ட்ஸ் என்னென்னா, ரொம்ப ஆங்ஸைட்டி, ரெஸ்ட்லெஸ்னஸ், சிவியர் ஃபியர், பயங்கரமான ஃபியர் இருக்கும். தென் ஈவில் திங்கிங்ஸ் அதிகமாக, அதாவது ரொம்ப ஈவில்ஸை பற்றின தாட்ஸு, தென் ஸ்லீப்லெஸ்னஸ் நைட்ஸு, ஒவ்வொரு டைமும் அவங்க வந்து தூக்கத்துலேருந்து எஞ்சிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தென் மிஸ்ஆந்த்ரோஃபி, அதாவது பர்சன்ஸ் கிட்ட கண்ட பயம், அப்புறம் வெளியில் க்ரௌடை பார்த்தா பயம், அந்த மாதிரி இருக்கிற தாட்ஸ்லாம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏதோ நமக்கு கெட்டது நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயமும் அவங்களுக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கும். மெயினாக சொல்லணுன்னா அக்கோனைட்டை பற்றி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு வந்து மியூசிக் வந்து ரொம்ப இன்டாலரபுளாக இருப்பாங்க. அப்புறம் வேறு என்ன கீ பாயிண்ட் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தன்னோட ப்ரிடிக்ஸ் டேட் அண்ட் டைம், அதாவது இந்த டைமில் இந்த நேரத்தில் தான் இறந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுதான் வந்து ஓவராலாக அக்கோனைட்டோட மைண்ட். இதை தவிர வேறு என்னென்னலான்னா, இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். நான் எப்படி மைண்ட் சிம்டம்ஸ் படிப்பேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு வீடியோ பார்த்தோ, இல்லை நான் பார்க்குற ஏதாவது ஒரு பர்சனை வச்சோ, இவங்களோட அதை ரிலேட் பண்ணி படிப்பேன். நானும் அவங்களுக்கு அதே மாதிரி ஒரு சினி கிளிப்ஸ்லாம் வந்து எடுத்து இதோட சிம்டம்ஸ்லாம் மேட்ச் பண்ணி ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து இது முடிச்சோன்னே நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் அது மைண்ட் சிம்டம்ஸ் பேஸ் பண்ணி கிளிப்பிங்கஸ் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக அக்கோனைட்டோட மைண்ட் கிளியராக உங்களுக்கு வந்து புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தென் நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. ஓவராலாக அக்கோனைட்டில் மெட்ரியாமெடிக்கா பியூரால் இருக்கிற சிம்டம்ஸ் வந்து 540 சிம்டம்ஸ் இருக்குது. நிறையா காமன் சிம்டம்ஸ் இருக்குது, நிறையா நமக்கு தெரிஞ்ச சிம்டம்ஸ் இருக்குது. எதெல்லாம் அன்காமனோ ரொம்ப கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கிற சிம்டம்ஸ்லாம் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து அது சொல்கிறேன். அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதையும் வந்து நம்ம மற்ற புக்ஸில் படிக்கிற மாதிரி இதையும் வந்து நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். மற்ற புக்ஸில் இல்லாத சிம்டம்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெர்டிகோ பார்க்கலாம். இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் சிம்டம்ஸ் வந்து வெர்டிகோ ஃபீலிங் ஆஃப் ஸ்வாயிங் டு அண்ட் ஃப்ரோ இன் த பிரைன். அதாவது அவங்களுக்கு வெர்டிகோ தலை சுற்று வரப்போ எப்படி இருக்குன்னா, பிரெயினை வந்து தூக்கி வீசுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அது வந்து வெர்டிகோ. நார்மலாக வெர்டிகோ வந்து எப்படி இருக்கும், ஸ்டாண்டிங்கில், ஸ்டூப்பிங்கில், இந்த மாதிரி டைம்லேயும் இருக்கும். அவங்களுக்கு மெயினாக வந்து உங்களுக்கு வந்து தன்னோட பிரெயினை வந்து எங்கேயோ தூக்கி போடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் வெர்டிகோவில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெட் சிம்டம்ஸ் அப்படின்னா, த ஹெட் இன் ஃப்ரண்ட் ஹஸ் நெயில்ட் அப் அண்ட் இன் த வார்ம் ரூம், அன்ஸ்டெடினஸ் ஆஃப் ஐடியாஸ் and wants to pursue one train thoughts and second chases is away. அதாவது அவங்களுக்கு ஹெட்டேக் இருக்கும். அதாவது ஃப்ராண்டல் ஹெட்டேக் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். தென் அவங்களோட ஐடியாஸில் வந்து ஒரு ஸ்டெடியே இருக்காது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, திடீர்னு ஒரு ட்ராக்கில் போயிட்டுருப்பாங்க, திடீர்னு மாறி இன்னொரு ட்ராக்கில் போகிறது, அந்த மாதிரி வந்து மெமரி டிஃபிஷியன்ஸ் இருக்கும். தான் நினச்சதையே வந்து ரீகால் பண்ணி ஒரு ஸ்டெடிஃபுல்லாகவே வந்து அவங்க மைண்ட் வந்து இருக்காது. அப்புறம் வந்து வீக்னஸ் ஆஃப் மெமரி இருக்கும். அவங்களுக்கு வந்து ரொம்ப மெமரி டிஃபிஷியன்ஸ் இருக்கும். இதுக்காகவும் ஒரு வீடியோ வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செகண்ட் வீடியோவை அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோ கிளிப்பிங்ஸில். தென் ஒரு ஃப்ராண்டல் ஹெட்டேக் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏதோ ஒரு ஹெவினஸ் வந்து உள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கும். அது வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஃபீலிங் ஆஃப் ஃபுல்னஸ் அண்ட் ஹெவினஸ் இன் த ஃபோர்ஹெட் as if would pressing weight lay there and as if all would be forced out the forehead. ஏதோ ஒரு வெயிட் வந்து தலைக்குள்ளே இருக்குது, அது வந்து ஃபோர்ஹெட் மூலிமா வெளியில் வர மாதிரியான ஒரு சென்சேஷன் வந்து அவங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து செமிலேட்ரல் ட்ராயிங் இன் த ஹெட், அதாவது ட்ராயிங் டைப் ஆஃப் பெயின் வந்து இவங்களுக்கு அக்கோனைட்டில் கேரக்டரிஸ்டிக் பாயிண்ட்ஸில் என்னென்னா, இவங்களுக்கு வந்து ப்ரெஸ்ஸிவ் பெயின்ஸ் அதிகமாக இருக்கும், டென்சிவ் பெயின் இருக்கும், ட்ராயிங் பெயின் இருக்கும். அதுக்கப்புறம் க்ரீப்பிங் டைப் ஆஃப், அதாவது ஒரு எறும்பு ஒரு மாதிரி உறுத்தல் மாதிரியான ஒரு பெயின், அந்த க்ரீப்பிங் டைப் ஆஃப் பெயின் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பீட் பண்ணுற, தலையில் யாரோ அடிக்கிற மாதிரியான பெயின், அதான் சொல்லியிருப்பாங்க. ஹெட்ஏக், எ த்ராபிங் இன் த லெஃப்ட் சைட் ஆஃப் த ஃபோர்ஹெட் வைல் ஸ்ட்ராங் பீட்ஸ் அக்கர் இன் த ரைட் சைட் ஆஃப் த ஃபிட்ஸ். ஸோ இவங்களுக்கு வந்து லெஃப்ட் சைட் ஆஃப் த ஃபோர்ஹெட்டில் வந்து சிவியர் பெயின் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து
ஃபீலிங் ஆஃப் கண்ட்ராக்ஷன் ஆஃப் பிரெயின் அண்டர் த ஃபோர்ஹெட் கீழே பிரெயின் வந்து ஏதோ கண்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சென்சேஷன் வந்து இவங்களுக்கு இருக்கும். மெயினாக வந்து இவங்களுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹெடேக் இருக்குது. மெயினாக அதிகமாக சிம்டம்ஸ் கவர் ஆனதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபோர்ஹெட்டில் தான் வந்து அதிகமான பெயின் வந்து உங்களுக்கு கவர் ஆகிருக்கு. அப்புறம் வேறு என்ன, பேர்னிங் டைப் ஆஃப் ஹெடேக் இருக்குது. as if brain were moved by boiling water. அதாவது ஹெடேக் வந்து ரொம்ப பேர்னிங்காக இருக்குது. இந்த சென்சேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பாயிலிங் வாட்டரில் பிரெயின் வந்து மூவ் ஆகிற மாதிரியான ஒரு சென்சேஷன் இருக்கும். டுவர்ட்ஸ் ஈவினிங் she got very hot in the whole head, after which they occur tenderness of the whole head, especially of the forehead, lasting all the evening. அதாவது ஹோல் ஹெட்லேயுமே வந்து ஒரு ஹாட், ரொம்ப சூடாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஹோல் ஹெட்லேயுமே ஃபுல்லாக இருக்கும். அது வந்து எப்போ வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும்னா லாஸ்டிங் பை த ஈவினிங் வரைக்கும், ஆல் த ஈவினிங் வரைக்கும் அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் அக்கோனைட்டோட ஐ சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா டைலேட்டட் பியூப்பிள்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ஃபோட்டோஃபோபியா இருக்கும், ஃபியர் ஆஃப் லைட் இருக்கும். தென் கீமோசிஸ் அப்படின்னா வெரி பெயின்ஃபுல் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஐஸ், அதுக்கு பேர் தான் வந்து கீமோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ஆப்தால்மியா இருக்குது உங்களுக்கு, வித் டிஸ்சார்ஜ் விச் இஸ் பெயின்ஃபுல் அண்ட் ஹாரிபிள் தட் ஹீ லாங்ஸ் ஃபார் டெத். அதாவது ஆப்தால்மியா கண்டிஷன்ஸில் வந்து சிவியர் டிஸ்சார்ஜ் இருக்கும் ஐயில், அது வந்து அவங்களுக்கு டெத் காஸ் பண்ணுற அளவுக்கு வந்து அது போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ஸ்டன்ட் டல் ஹம்மிங் பிஃபோர் த இயர்ஸ் ஃபாலோட் பை ஃபெயிண்டிங். அதாவது நெக்ஸ்ட் இயர் சிம்டம்ஸ் ஹம்மிங் சவுண்ட் வந்து அவங்க காதில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும், அதனால் அவங்களுக்கு வந்து ஃபெயிண்டிங் வரும். அப்புறம் வந்து டியரிங் இன் த லெஃப்ட் சைடு இயர், டியரிங் டைப் ஆஃப் பெயின் வந்து லெஃப்ட் சைடு இயரில் அவங்களுக்கு வந்து இருக்கும். தென் சீக்ஸில் வந்து க்ரீப்பிங், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு க்ரீப்பிங் பெயின்ஸ் அதிகமாக இருக்கும். சீக்ஸில் வந்து ஒரு மாதிரி க்ரீப்பிங் பெயின் வந்து அவங்களுக்கு இருக்கும். தென் நோஸில் வந்து அதேமாதிரி எஃபிஸ்டாக்சிஸ் இருக்கும், ரெஸ்பிரேஷன்ஸ் இருக்கும். தென் டங்க் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பெனிட்ரேட்டிங் ஃபைன் ஸ்டிச்சஸ் இந்த டிப் ஆஃப் த டங்கில் வந்து பெனிட்ரேட் பண்ணுற மாதிரி ஸ்டிச்சிங் டைப் ஆஃப் பெயின் வந்து இருக்கும். Then throat symptoms, fine shooting sensation at the back of the throat as from the prickly hairs of the dog hips. அதாவது பேக் ஆஃப் த த்ரோட்டில் ஏதோ ஹேர் லைக் ஒரு சென்சேஷன் வந்து இருக்கிற மாதிரியே வந்து அவங்களுக்கு தோணும். தென் மவுத்தில் வந்து டேஸ்ட்டெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா பெப்பர் லைக் டேஸ்ட் இருக்கும், பிட்டர் லைக் டேஸ்ட் இருக்கும், அப்புறம் ஃபிஷ்ஷி டேஸ்ட் இருக்கும். அது வந்து ஒரு பூட்ரிட் வாட்டர் மாதிரியான ஒரு டேஸ்ட்டு, சவர் ஸ்மெல்லு இதெல்லாம் இருக்கும். இவங்களுக்கு வந்து எம்டி எரெக்டேஷன் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். தென் thirst for beer இருக்கும், but when she has drunk it oppresses her stomach. தென் வாமிட்டிங், இவங்களோட வாமிட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா க்ரீன் பைல் வாமிட்டிங் இருக்கும். inclination to vomit just as if had eaten something disgustifying, sweet or greasy. ஏதாவது அவங்க டிஸ்கஸ்டிங்காக வெறுத்து ஏதாவது போய் சாப்பிட்டாங்க அப்படின்னா அதை உடனே வந்து வாமிட் பண்ணுறது. அப்புறம் வந்து ஹிக்கப் சிம்டம்ஸ் வந்து எப்படின்னா ஹிக்கப் ஆஃப்டர் ஈட்டிங் ட்ரிங்கிங்கில் வந்து ஹிக்கப்ஸ் இருக்கும். அப்புறம் இவங்களுக்கும் வந்து ஸ்க்ராபிகுலஸ் கார்டிஸில் பெயின் இருக்கும். ஸ்க்ராபிகுலஸ் கார்டிஸ்னால் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி அது வந்து இப்படி பிட் ஆஃப் ஸ்டொமக் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை எபிகாஸ்ட்ரிக் ரீஜனில் வந்து அவங்களுக்கு பெயின் இருக்கும் ஸ்டொமக்கில். தென் ஸ்டொமக் ஏக்கில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரெசிவ் பெயின் இன் ஸ்டொமக் லைக் எ வெயிட், அதாவது ஸ்டொமக்கில் ஏதோ வெயிட் வச்ச மாதிரி ப்ரெசிவ் டைப் ஆஃப் பெயின் இருக்கும். ப்ரெசிவ் பெயின் லைக் எ வெயிட் இந்த ஹைப்போகாண்ட்ரியா, அது ஸ்பெஷலி எங்கே இருக்கும் அப்படின்னா ஹைப்போகாண்ட்ரிக் ரீஜனில் இருக்கும். டென்சிவ் ப்ரெஸ்ஸிங் பெயின் ஆஸ் ஃப்ரம் ஃபுல்னஸ் ஆஃப் வெயிட் ப்ரெஸ்ஸிங் இன் த ஸ்டொமக் அண்ட் ஹைப்ரெஸ்டோட. ஓவராலாக ஸ்டொமக் ரீஜனில் ஹைப்போகாண்ட்ரியமில் ஹோல் ஸ்டொமக்லேயுமே வந்து இந்த ப்ரெசிவ் டைப் ஆஃப் பெயின் வந்து வெயிட் வச்ச மாதிரியே வந்து இருக்கும். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு சிம்டம்ஸ் வந்து ஸ்வெல் அண்ட் டிஸ்டெண்டட் அப்டமன் இருக்கும். லைக் அசைட்டிஸில் இருக்கிற மாதிரியே வந்து இவங்களுக்கு வந்து டிஸ்டென்ஷன் ஆஃப் அப்டமன் இருக்கும். தென் ஆன் லாஃபிங் லவுட் எ ஷார்ப் ஸ்டிச் இந்த ரைட் சைட் பிலோ த ரிப், ரொம்ப சவுண்டாக சிரித்தாங்க அப்படின்னா ரைட் சைட் பிலோ த ரிப்ஸில் வந்து இவங்களுக்கு பெயின் இருக்கும். தென் ஃப்ளாச்சுரன் கோலிக் இந்த ஹைப்போகாஸ்ட்ரியம் ஆஸ் இஃப் ஹி ஹேட் டேக்கன் த ஃப்ளாட்டஸ் ப்ரொடியூசிங் பர்கேட்டிவ்ஸ். தென் இவங்களுடைய ஸ்டூலோட நேச்சர் வந்து ஒயிட் ஸ்டூல் இருக்கும். தென் ரெட்டிஷ் யூரின், நம்ம ரெட்டிஷ் யூரின் மெயினாக இதில் பார்த்துருப்போம், லைக்கோபோடியமில் பார்த்துருப்போம், சாண்டின் யூரின்னு பார்த்துருப்போம். ஆனால் அக்கோனைட்லேயுமே வந்து ரெட் யூரின் இருக்குது. அப்புறம் வந்து பெயின் இன் ரெக்டம் இருக்கும், ரெக்டத்தில் சிவியராக பெயின் இருக்கும். அந்த பெயின் வந்து எப்படி இருக்குன்னா ஷூட்டிங் அண்ட் ஏக்கிங் இன் த ஆனஸ். தென் டயோரைசிஸ் இருக்கும். தென் ப்ரொஃப்யூஸ் ஃப்ரீக்வெண்ட் வாட்டரி டயரியா அவங்களுக்கு இருக்கும். அலாங் வித் கான்ஸ்டன்ட் ப்ரெஸ்பிரேஷனும் அவங்களுக்கு எக்ஸசிவாக ஸ்வெட்டும் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆங்ஷியஸ் அர்ஜிங் டு யூரினேட் இருக்கும். பட் இவங்களுக்கு டிசேரியாவும் இருக்கும். டிஃபிகல்ட்டி இன் பாசிங் யூரினும் இருக்கும். அதில் வந்து பிளட் வந்து டெபாசிட் ஆகும். ஓகே. தென் நெக்ஸ்ட்டு சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து டிமினிஸ்டு செக்ஷுவல் டிசைர் இருக்கும். தென் ஃபீமேல் கம்ஸ்ல மெட்ரோஜியா இருக்கும். இவங்களோட மென்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, மென்சஸ் that had ceased the day and before taking the drug break out again copiously immediately. Then copious visit yellow leukorrhea இருக்கும். furry on the occurrence of menses இருக்கும். தென் இவங்களுக்கு இன்னொரு கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவங்களோட ஆங்ஸைட்டி ஃபியர்னால் வந்து இவங்களுக்கு சப்ரெஸ்ட் மென்சஸ் இருக்கும். ஸோ அமினோரியா வந்து இவங்களுக்கு இருக்கும் ஃபியர்னால். தென் எக்ஸ்ட்ரீம் சென்சிட்டிவ் டு ஆல்ஃபேக்டரி நர்வ்ஸ் அண்ட் டிஸ்அக்ரேபிள் ஸ்மெல்ஸ். ரொம்ப இவங்களோட ஆல்ஃபேக்டரி நர்வ்ஸ்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஒரு டிஸ்அக்ரேபிள் ஸ்மெல்ஸ் வந்து அவங்களால ஈஸியாக வந்து அவங்களுக்கு அந்த அப்சர்வ் பண்ணுவாங்க. அதை அவங்களால டாலரேபிள் பண்ண முடியாது. தென் கொரைஸாக இருக்கும் உங்களுக்கு. தென் இன்னொரு கீ பாயிண்ட் பார்த்திங்கன்னா, சிவியர் கஃப் இருக்கும். இமீடியட்லி ஃப்ரம் த லிட்டில் டொபாக்கோ ஸ்மோக். கொஞ்சமாக லைட்டாக ஸ்மோக் பண்ணாலுமே வந்து அவங்களுக்கு சிவியராக கஃப் இருக்கும். அதுவும் பாருங்கள், எ ஹேபிச்சுவல் ஸ்மோக்கர். ஒரு வேளை அவங்க ஹேபிச்சுவல் ஸ்மோக்கராக இருந்தால் கூட அவங்களால ஸ்மோக் பண்ண முடியாது. வித்தவுட் கான்ஸ்டன்ட்லி கிளியரிங் ஹிஸ் த்ரோட் அண்ட் கஃபிங், எய்தர் பிகாஸ் த எபிக்ளாட்டிஸ் அலோவ் த ஸ்மோக் டு பெனிட்ரேட் இன் டு த விண்ட்பைப் ஆர் பிகாஸ் ஆஃப் த லாரிங்ஸ் ஹேஸ் பிகம் டூ சென்சிட்டிவ். ஹேபிச்சுவல் ஸ்மோக்கராக இருந்தால் கூட அவங்களால ஸ்மோக் பண்ண முடியாது. ஏதோ ஒரு சென்சேஷன் வந்து அவங்க த்ரோட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அது வந்து ரிமூவ் பண்ணாதான் அவங்களால அந்த கஃப் வந்து ஸ்டாப் ஆகும். அந்த மாதிரி ஒரு சென்சேஷன் வந்து அவங்களுக்கு இருக்கும். தென் ஃபெட்டிட் ப்ரீத் இருக்கும். பேட் ஓடர் இருக்கும். தென் ஹார்ட் சிம்டம்ஸ், செஸ்ட் சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னா, கம்ப்ரெஷன் ஆஃப் செஸ்ட் இருக்கும். அதாவது அட் எவ்ரி பிரெத் ஷூட்டிங் ஃப்ரம் த லோயஸ்ட் ரிப் ஆஃப் ரைட் சைடு. ஒவ்வொரு ப்ரீத்திங் அப்பையும் ரைட் சைடு ஆஃப் த ரிப்பில் வந்து ஷூட்டிங் டைப் ஆஃப் பெயின் வந்து இவங்களுக்கு இருக்கும் அக்கோனைட் பேஷண்ட்ஸ்க்கு. தென் ஸ்குவீஸிங் பெயின் இந்த செஸ்ட் ரீஜன் வந்து ஸ்குவீஸ் பண்ணுறது, அதாவது புளிகிற மாதிரியான ஒரு வலி இருக்கும். அது ஆப்வியஸ்லி நம்ம இதில் மெயினான பெயின் என்ன சொன்னோம், க்ரீப்பிங் பெயின் சொன்னோம். ஸோ செஸ்ட்டில் வந்து க்ரீப்பிங் பெயின் இருக்கும். தென் வயலண்ட் ஷூட்டிங் டிக்கிங் டைப் ஆஃப் பெயினும் இருக்கும். அதுக்கப்புறம் பெயின் அஸ் இஃப் ப்ரூயிஸ்ட் இன் த ஆர்டிகுலேஷன் ஆஃப் த லோயஸ்ட் லம்பர் வெர்டிப்ரே வித் த சாக்ரம் அண்ட் த சாக்ரம் ஃபீல்ஸ் ஹேக்ட் ஆஃப். அதாவது லோயர் லம்பர் வெர்டிப்ரேல வந்து சாக்ரத்தில் வந்து ப்ரூயிஸ்ட் டைப் ஆஃப் பெயின் வந்து இருக்கும். அப்புறம் க்ராவ்லிங் பெயின் இன் த ஸ்பைன் ஆஸ் ஃப்ரம் த பீட்டில்ஸ். ஸ்பைன்லேயும் வந்து அந்த டைப் ஆஃப் பெயின் இருக்கும். தென் ருமேட்டிக் பெயின், நெக் ரீஜியன்லேயும் பெயின் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, பெயின் இந்த நேப் ஒன்லி அப்சர்வ் த மூவிங் ஆஃப் நெக்கை வந்து மூவ் பண்ணும்போது மட்டும் நேப் ஆஃப் த நெக்கில் வந்து பெயின் இருக்கும். தென் ஷோல்டர் ஜாயின்ஸ் வந்து இவங்களுக்கு ஸ்வெல்லனாக இருக்கும். அப்புறம் மெயினான இன்னொரு கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து பாம்ஸில் வந்து கோல்டு ஸ்வெட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபிங்கர்ஸ்லேயும் அதே மாதிரி க்ரீப்பிங் டைப் ஆஃப் பெயின்ஸ் இருக்கும். ஆங்கிள்ஸில் தென் சோல்ஸில், இங்கெல்லாம் வந்து சோல்ஸில் டோஸ்லலாம் வந்து கோல்ட் ஸ்வெட் இருக்கும். பாமில் இருக்க மாதிரியே வந்து சோல்ஸ்லேயும் வந்து கோல்டு ஸ்வெட் வந்து இவங்களுக்கு இருக்கும். தென் ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 5 நீடில் பிரிக்ஸ் ஹியர் அண்ட் தேர் ஆன் பாடி. ஏதோ ஒரு ஊசி வச்சு ஏதோ குத்துற மாதிரியான ஒரு சென்சேஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். சிங்கிள் லாங் கண்டினியூட் ஸ்டிச்சஸ் ஹியர் அண்ட் தேர் மிங்கிள்ட் வித் ஷோர் ஃபீலிங் லென்த் எண்டிங் இன் பியூர் ஷோர் பெயின். அதாவது இங்கேயும் அங்கேயுமா வச்சு குத்துற மாதிரியான ஒரு ஸ்கின் ட்ரபிள் வந்து அவங்களுக்கு இருக்கும். தென் ஃபார்மிகேஷன், இட்சிங். ஃபார்மிகேஷன்னா எறும்புடுற மாதிரியான ஒரு சென்சேஷன். இட்சிங் இருக்கும். டிஸ்கார்மேஷன் ஆஃப் ஸ்கின் இருக்கும், எஸ்பெஷலி ஆன் த அஃபெக்டட் பார்ட்ஸ். தென் ஃப்ளியா பைட் லைக் ஸ்பாட்ஸ் ஆன் த ஹேண்ட்ஸ், ஃபேஸ். அதாவது ஃப்ளீஸ் வந்து கடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்பாட்ஸ் வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஸ்பாட்ஸ் வந்து ஹேண்ட்ஸ்லேயும் ஃபேஸ்லேயும் அவங்களுக்கு இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க ரெட்டிஷ் பஸ்டியூல்ஸ் ஃபில்ட் வித் ஆக்ரிட் ஃப்ளூயிட். ரெட்டிஷ் பஸ்டியூல்ஸ் இருக்கும், அதில் வந்து ஆக்ரிட் ஃப்ளூயிட் வந்து ஃபில் ஆன மாதிரி இருக்கும். தென் ப்ராட் ரெட் இச்சிங் பிம்பிள்ஸ் ஆல் ஓவர் த பாடி. இச்சிங் பிம்பிள்ஸ் வந்து பாடி ஃபுல்லாக இருக்கும். தென் த ஹோல் பாடி இஸ் பெயின்ஃபுல் டு டச். த சைல்டு வில் நாட் அலோ இட்செல்ஃப் டு பி டேக்கன் ஹோல்ட் ஆஃப் வித் வைன்ஸ். அதாவது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் எல்லா பார்ட்ஸுமே. இந்த மாதிரி பிம்பிள்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா, ஒருவேளை இது குழந்தைங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, அந்த குழந்தைங்கள வந்து நம்ம தூக்கிறதுக்கு வந்து அவங்க விட மாட்டாங்க, ஏன்னா பெயின் அதிகமாக இருக்கனால. தென் ஜாயின்ஸ்லாம் வந்து லிகமெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப வீக்னஸ் இருக்கும் உங்களுக்கு. இந்த இப்படி இருக்கும் அப்படின்னா பெயின்லெஸ் கிராக்கிங் ஆஃப். உங்களுக்கு வந்து ஜாயின்ஸில் பெயின் இல்லைனாலும் எல்லா ஜாயின்ஸ்லையுமே வந்து கிராக்கிங் சவுண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். அதாவது கிரிப்பிட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிப்பிட்டஸ் சவுண்ட் வந்து இருக்கும்.
தென் யான்ஸ் ஆஃபன் வித்தவுட் பீயிங் ஸ்லீப், தூக்கம் வராது ஆனால் கண்டினியூஸாக யான் பண்ணிட்டே இருப்பாங்க. லைட் ஸ்லீப் இருக்கும், அப்புறம் ஸ்லோ ரெஸ்பிரேஷன் இருக்கும். இப்போ தான் தூங்கியிருப்பாங்க, ஆங்ஸைட்டினால பதட்டத்தினால ஏதோ ஒரு பயத்தினால திரும்ப எழுந்திரிச்சிருவாங்க. தென் கோல்டு வாட்டருக்கு வந்து இவங்க ரொம்ப டிசையர். தென் தேர்ஸ்ட், இவங்களுக்கு வந்து ரொம்ப தேர்ஸ்ட்டாக இருக்கும். ட்ரைனஸ் ஆஃப் மவுத் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து அந்தளவுக்கு ட்ரைனஸ் இருக்காது, ஆனால் மேக்ஸிமம் பர்சன்ஸ்க்கு வந்து ட்ரைனஸ் இருக்கும். ஸோ டிசைர் ஃபார் கோல்ட் வாட்டர். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபீவர். அக்வானைட் வந்து மெயின்லி ஃபீவருக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இவங்களுடைய ஃபீவர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, சில் ஆஃப் த ஹோல் பாடி வித் ஹாட் ஃபோர்ஹெட், ஹாட் இயர் லோப்ஸ் அண்ட் இன்டர்னல் ட்ரை ஹீட். ஹோல் பாடியுமே வந்து சில்லாக இருக்கும், ஃபோர்ஹெட் மட்டும் ஹாட்டாக இருக்கும், இயர் லோப்ஸ் ஹாட்டாக இருக்கும், இன்டர்னலாக வந்து ட்ரை ஹீட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா, இதுதான் வந்து மெயின் கீ பாயிண்ட்ஸ். தென் coldness with stiffness of whole body, redness and heat of the one cheek, coldness and paleness of others with open. Then hot on the head with forehead, hot to touch and dry of the whole body. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இயர் லோப்ஸும் மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இயர் லோப்ஸும் ஃபோர்ஹெட்டும் ஹாட்டாக இருக்கும், இது எல்லா பார்ட்டுமே வந்து இவங்களுக்கு கோல்டாக இருக்கும். ஸோ ஸ்லைட் ப்ரெஸ்பிரேஷன் ஆல் ஓவர் த பாடி, ரொம்ப ஆங்ஸைட்டியாக இருப்பாங்க, ரொம்ப ப்ரெஸ்பிரேஷன் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் தென் இவங்களோட ட்ரீம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாரிபிள் ட்ரீம்ஸ், அதாவது எப்படி சொல்கிறது, ஹாரர் ட்ரீம்ஸ் வந்து இவங்களுக்கு அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். அதனாலேயே இவங்க வந்து தூங்க மாட்டாங்க, நமக்கு ஏதோ ஒரு நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ட்ரீம்ஸில். அதனால் வந்து இவங்களுக்கு நைட் டைம்லேயும் ப்ரெஸ்பிரேஷன் ஆகும். அப்புறம் எக்ஸசிவாக வந்து பால்பிட்டேஷன்ஸ் இருக்கும், ஏதாவது சின்ன ஒரு விஷயம் நடந்தால் கூட அவங்களால தாங்கிக்க முடியாது, ரொம்ப ஹார்ட் பீட்லாம் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஃபேஸ்லாம் வந்து ஃபுல்லாக ரெட்டிஷ் ஆயிரும். ஸோ தென் வேறு என்ன, தாட்ஸ் வந்து அப்பப்போ ரிவர்ஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் மைண்டு. இவங்களோட மெயின் கீ ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மைண்டு தான். மைண்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபீவர். அப்புறம் ஃபீவர் இல்லாமல் வேறெல்லாம் என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னா இவங்களோட பெயின். ஸோ ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அக்வானைட் கொடுத்தா ஒரு டோஸ் தான் கொடுக்கணும். அது வந்து ஒரு ஷார்ட் ஆக்டிங் ரெமெடி, 48 hours தான் அதோட ஆக்ஷன் இருக்கும். அதை ஆன்டிடோட் பண்ணணும், அதாவது எக்ஸசிவாக நீங்கள் கொடுத்துட்டீங்க, பேஷண்ட்டோட கண்டிஷனை வேர்ஸ் பண்ணுது அப்படின்னா வெஜிடபிள் ஆசிட் ஏதாவது ஒன்று கொடுத்து ஆன்டிடோட் பண்ணணும், இல்லைனா வைனை கொடுத்து ஆன்டிடோட் பண்ணணும். நம்ம வந்து ஒரு டோஸ்க்கு மேலே அக்வானைட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அக்வானைட் வந்து ட்ரக் பிக்சர். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. இதுதான் வந்து ஓவராலாக அக்வானைட் பற்றின ஒரு வியூ. நான் வந்து ஷார்ட்டாக வந்து சொல்லியிருக்கேன். தென் வேறு என்ன, நான் மைண்ட் சிம்டம்ஸ் பற்றி ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து ஜாயின் பண்ணி இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன், முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் ஒவ்வொரு பர்சன்ஸையும் வந்து அப்சர்வ் பண்ணி பழகுங்க. ஒரு ஃபிலிம் பார்த்தாலுமே இவங்க எந்த ட்ரக்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணி பழகுங்க. ஸோ பழகும்போது நமக்கு வந்து லைஃப் லாங் வந்து அக்வானைட் வந்து மறக்காமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.